Amen.
புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உபார்த்தையாளர் மனித உடலிற்கு திருமணம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என்று நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு அத்தாயின் பயன்முறையால் உமது உதவியை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றித்து இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிக்கணக்குகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை வார்த்தைகள் 2-7 மற்றும் 24-25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவர் தான் குலத்து ஒரு மாணவர் இருந்தார். அவர் பெயர் மனோதார்கள். அவர் மனைவியாக இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாக இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலையில் படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு நாசியாக இருப்பான். அவன் இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்துக்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு நாசியாக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுவாவிற்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
ஒன்று வாழ்வதற்கு வார்த்தைகள் 5 யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்ற பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோக்கியம் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருமுறை இல்லாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். தம்முடைய உயிரை முறை வந்தபோது செக்கரியா கடவுளுக்கு ஒரு குருத்துவ பணி ஆற்றியிருந்தார். குருத்துவ பணி வரவுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூவம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டுக்குழுக்கி போட்ட போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூவம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூவ பீடத்தின் வலப்பக்கத்தில் என்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என்ற பெயரிட்டு நீ மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். திராட்சைகளோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிருக்கும் போதே தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்கள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திருப்பி வரச் செய்வார். எலியாவின் உலகமாகவும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உள்ளம் ஒத்து போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாளர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன். அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராய் என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. அதனால் அவை நிறைவேறும் வரை நீ பேசற்றவராக இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் கால தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்கள் பேச முடியாமல் இருந்தார். அதனால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி இருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவரிடம் சைகைகள் வழியாக உரையாடி வந்தார். பேச்சென்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதங்களும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களும் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தவினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. 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 இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 கிறிஸ்தேசுவுக்கு சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவரை காலத்தில் 20 நாட்களிலே நாம் இருக்கிறோம். திருவள்ளுவரை காலம் என்பது கடவுள் மீது, இறைவன் மீது விசுவாசம் கொண்டு அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் இன்னும் ஆழப்படுத்துகின்ற காலமாகவும் நமது விசுவாசத்தை புதுப்பிக்கின்ற ஒரு காலமாகவும் இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த திருவள்ளுவரை காலம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர் வழிகளிலே நேர்மையாளராய் புனிதமிக்கவர்களாய் நம்மையே நாம் தயாரிக்கின்ற ஒரு காலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடவுள் என் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய போகிறார், எனது வாழ்க்கையிலே கடவுளுடைய அந்த வல்லமை, அவருடைய பிரசன்னம் என்னை எந்த அளவிற்கு அது மாற்றப் போகிறது என்பதுதான் இந்த திருவள்ளுவரை காலத்தில் ஒரு நம்பிக்கை செய்தி. எனவேதான் இந்த திருவள்ளுவரை காலத்தில் தொடக்க நாளில் நான் சொன்னேன், திருவள்ளுவரை காலம் என்பது கடவுள் என் வாழ்க்கையிலே என்னென்ன அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய போகிறார், நான் கடவுளிலிருந்து என்ன மகிமைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறேன், பிறகு இருக்கின்ற இயேசு கிறிஸ்து எனக்கும் என் குடும்பத்திற்கு
என்பதை நமக்கு இன்றைய திருப்பணி பார்க்க அழகான காரியங்களால் விளக்குகிறது. இன்றைய 2 வாசகங்களும் 2 குடும்பத்தை காட்டுகின்றன, எடுத்து முன்னுரைக்கின்றன. இது 2 குடும்பங்களுடைய இந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையிலே தான் அதிசயத்தை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தின் அற்புதத்தின் கதவுகளை அவருடைய வாழ்க்கையிலே திறந்துவிட்டது. 2 குடும்பங்களிலும் ஒரு விதமான பிரச்சனைகள், தடைகள். என்ன தடை, என்ன பிரச்சனைகள், என்ன அவமானம் என்றால் 2 குடும்பங்களிலும் குழந்தை இல்லை, குழந்தை பேறு இல்லை என்ற ஒரு வேதனை, என்ற ஒரு இழிநிலையில் தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்து வந்த அவர்களுக்கு நம்பிக்கையை இறைவன் கொடுக்கிறார். முடியாது, நடக்காது, இனி நம்ம வாழ்க்கையை நிறைவேறாது என்று வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை இறைவன் கொடுக்கிறார். கருமுறை இயலாதவர்கள் குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? எப்படி அவர் வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் நடந்தது? இந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்றால் இறைவனை நாம் ஒவ்வொருவரையும் இந்த விதமான காரியங்களை பின்பற்ற நம்மை அழைக்கிறார். இந்த 2 குடும்பங்களை நாம் பார்த்துக் கொள்வோம். அல்லது திருமுறையில எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்கள் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் தெரியுமா? அது நமது வாழ்க்கையிலே இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலிலே நம்மிடம் இருக்க வேண்டிய பண்பு நேர்மை. முதல் வாசகத்தை வாசிக்கின்றோம். மனோவாக அவரும் அவருடைய மனைவி கடவுள் திருமுறையிலே நேர்மையாக வாழ்ந்தார்கள். நேர்மையானது என்றால் என்ன? நேர்மையாக வாழ்வது என்றால் என்ன? கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல், அதுதான் நேர்மை. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல், மனிதர்கள் அல்ல, மனிதர்களை நினைப்பார்கள் என்று அல்ல, ஆனால் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்ற வாழ்க்கை தான் நேர்மையான வாழ்க்கை. ஆக கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். நான் இதை செய்தால், இதை பேசினார், இதை சொன்னார், அல்லது இந்த தொழிலை செய்தால் இப்படி நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கையிலே கடவுள் அவர் என்ன நினைப்பார் என்ற அந்த லட்சம், கடவுள் தெய்வம் பயன்தான் நேர்மையின் அடையாளம். அது நேர்மையாக வாழ்ந்தார்கள். இரண்டாவதாக இந்த 2 குடும்பங்களை பற்றி இறைவனை என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் கடவுள் முன்னிலையிலே அவருடைய எல்லா கட்டளைகளையும் சமரசம் அல்ல, சமரசம் செய்யவில்லை, எல்லா கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். கடவுளின் கட்டளை என்று நான் அதை படி வாழ்கிறேனோ அப்பொழுது எனது வாழ்க்கையின் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், என் வாழ்க்கையின் அதிசயங்களை அற்புதங்களை நான் கண்டுகொள்கிறேன். ஆக என் வாழ்க்கையிலே இந்த அதிசயத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டாவதாக நான் எனது குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னலங்களை நாம் நினைக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் புனிதமாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வர வேண்டும். நான் பல பெற்றோரை கேட்பது, எங்கே உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லையே, அல்லது பெற்றோர்களிடம் கேள்வி, எங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை, உங்கள் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். பல நேரங்களிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நமது ஆசீர்வாதம் நமது பிள்ளைகளுக்கு போக வேண்டியதில்லை, அல்லது நமது பிள்ளைகள் போக வேண்டும் என்றால் நமது குடும்பத்திலே ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் புனிதமாக வாழ வேண்டும். அதே வேளையிலே குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், கடவுளின் அற்புதத்தை அதிசயத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்றால், குடும்பத்திலே இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் மொத்தமாக புனிதமாக இருக்க வேண்டும். மனைவி மட்டும் கோவிலுக்கு போனால் போதும், கணவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இல்லை. கணவன் மட்டும் கோவிலுக்கு போனால் போதும், ஜெபம் செய்தால் போதும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் என்றல்ல. சில குடும்பங்களிலே இந்த ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை தடைகள், எத்தனை ஆசீர்வாதம் இல்லாத காரியங்கள். நினைத்து பாருங்கள், வேலை தடைகள், அல்லது திருமண தடைகள், குழந்தைகளுடைய தடைகள், அல்லது ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் என்ற அந்த காரியத்திற்கு தடைகள். ஏன் இந்த தடைகள்? காரணம், குடும்பத்திலே புனிதங்கள், குடும்பம் கடவுளுக்கு பயத்தோடு வாழ்வதில்லை. நாட்களிலே இந்த குடும்பங்கள் எல்லாம் தனி மனிதனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பத்திற்கு இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பமாக எவரும் வாழ்வதில்லை. எனவேதான் இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது, தடைபட்டுக்
இரண்டாவதாக ஜெபம். ஜெபம் எனவேதான் இரண்டு குடும்பத்திற்கு பாடல்கள் சொல்கிறார் தெரியுமா? அஞ்சாவது உமது ஜெபம் கேட்கப்பட்டது, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஆக இந்த விசுவாசம் ஜெபத்தில் இருக்க வேண்டும், யாசிக்க வேண்டும், இருவரும் ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் மொத்தமாக ஜெபிக்க வேண்டும். இன்று குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற நாட்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கின்றன. ஆனால் இன்று நாம் எதற்காக கூடி இருக்கிறோம்? டிவியிலே நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக, அல்லது தொடர்களை பார்ப்பதற்காகவோ, அல்லது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவோ இப்படித்தான் குடும்பங்கள் கூடி இருக்கின்றன. டிவியை பார்ப்பதற்கு அழிந்து போகின்ற காரியங்களை நாம் பார்ப்பதற்கு கூடி இருப்பதாக ஆசீர்வாத கதவுகள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஜெபத்திற்காக நீங்கள் கூடி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஜெபத்திலே உட்கார வைத்து அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளை வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா காரியங்களும் உடைக்கப்படும். ஆசீர்வாதத்தின் அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படும். அந்த நம்பிக்கையை இதனாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்கிறார். ஜெபத்திலே வைத்திருந்தார்கள். துறர் சொல்கிறார், உனது ஜெபம் கேட்கப்பட்டது, நீ மன்றாடியதனால் உனது ஜெபம் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள், சாராளுடைய வாழ்க்கையை பாருங்கள். கடவுளுக்கு பிரியமுள்ளவராக, நேர்மையுள்ளவராக வாழ்ந்தார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த மண்ணிலே ஆபிரகாமை போல ஒரு நேர்மையுள்ள மனிதனை நான் காணவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த குறைகளை ஆண்டவர் எடுத்து போட்டார். அண்ணா வாழ்க்கையை பாருங்கள். அண்ணா வாழ்க்கை, அண்ணா மனம் அழுது கசிந்து ஆண்டவர் திருமுறை அழுது பகலும் ஜெபிக்கிறார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். அவருடைய ஜெபத்தை பாருங்கள். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அழுது பகலும் இரவும் பகலுமாக அழுது கடவுள் திருமுறையிலே கதறி கொண்டிருந்தார். அவர் ஜெபத்திற்கு அரசர்களை, இறை வாக்கினரை உருவாக்குகின்ற இறை வாக்கினரான காலப்போது கொடுக்கப்பட்டார். அத்தகைய அந்த வல்லமை, அந்த சாம்பேலை நாம் பெற்றதற்கு காரணம் அண்ணா என்ற அந்த பெண்ணினுடைய அழுகை, செவப்போடு கூடிய அழுகை. எனவேதான் அவர் கேட்ட ஒரு குழந்தை அரசர்களை அபிஷேகம் செய்கின்ற சாம்பேல் இறைவாக்கினராக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டார். மனோபாவம் முதல் வாசகம், அவருடைய மனைவி, அவருடைய அழுகை, அவருடைய ஜபம், அவருடைய அழுகை சிம்சோன் என்ற ஒரு மிகப்பெரிய கடவுளை வளர்ந்த ஒரு மனிதனை நீதி தலைவரை கொடுத்தது. எனவேதான் இவருடைய ஜபம், இவருடைய ஜபமான வாழ்க்கைதான் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. அதே ஆசீர்வாதம் தான் செங்கரிக்காக எழுதி சொன்னது. அவர் வாழ்க்கையிலே வைத்து கூட பார்த்ததில்லை. அவர்களே சொல்கிறார்கள், நான் வயது முடிந்தவன், என் மனைவி வயது முடிந்தவர், கற்பனை இல்லாத நிலைக்கு அவர் போய்விட்டார். எத்தனை குடும்பங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் திருமணமான எத்தனை பிள்ளைகள் நம்முடைய இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாருக்கு இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை படத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி, கடவுள் திருமுறையிலே அதன் மூலம் பணி என்று ஜெயிப்பார்கள். ஜெபத்தால் நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. எனவே அன்னும் பகலும் இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், இறைவனை நோக்கி மன்றாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு அழகான வார்த்தையை சொன்னார். உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனது வாழ்க்கையை தேவனோடு நோக்கினார். என் வாழ்க்கையை இறைவனுக்கு நோக்குகிறார். நான் எவ்வாறு வாழ்கிறேன்? இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், எனது குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேரங்களில் அந்த பிள்ளைக்கு நாம் கோவிலுக்கு போய் என்று சொல்வதற்கு கூட மனதில்லாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அல்லது பிள்ளைகளை திருப்பணிக்கு அழைத்துவது கூட நாம் அவர்களுக்கான ஒரு விசுவாசத்தை, தெய்வ பயத்தை ஊட்ட முடியாத ஒரு பெற்றோராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையில் ஒரு தடைகளை அடைவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. ஆனால் அப்படி இறைவனுடைய அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்தாலும் கூட ஒரு சில வேளைகளிலே இன்னும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இருக்கத்தான் செய்யும். என்றால் செக்கரியாவை பார்க்கிறோம். அவர் ஒரு குருவானவர். அவர் வாழ்க்கையிலே இத்தகைய அவமானம், ஒரு குருவுடைய வாழ்க்கையில அவருடைய மனைவிக்கு குழந்தைகளை எப்படி பார்த்திருப்பார்கள் உலகம். அவரை ஒரு அபிஷேகப்பட்டவராக, அவரை ஒரு சாதமாக பார்த்த சூழ்நிலையில இறைவன் அவருக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து கொண்டு கூட அவர் நம்பவில்லை. நான்காவதாக இந்த ஆசீர்வாதத்துடைய தடைகள் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற என்ன?
நம்பிக்கையற்ற தனம். கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நிச்சயம் நிறைவேறும் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். அதை விட இதுவே எங்க நடக்க போகுது, இதுவே நடக்காது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளவோ முயற்சி செய்துவிட்டோம், அல்லது ஏதேனும் நாங்கள் செய்துவிட்டோம், இல்லை அப்படி அல்ல. நம்பிக்கை எப்பொழுது நம்மிடம் அகற்றப்படுகிறதோ அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கின்ற பொழுது தகவல் ஆண்டவர் அவருடைய வாயை கட்டி போட்டார். ஏன்னா நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற, இது எப்போ நடக்கும் நடக்காதா, நீ தயவு செய்து பேசாது, வாயை கட்டி போட்டார். என்றால் உனது வாய் திறந்திருந்தால் இந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இருப்பாய். ஐந்தாவது வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தின் தடை என்ன தெரியுமா? உங்கள் வாய். உங்கள் வாய், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய எண்ணம் நடக்காது, நடக்கவே செய்யாது. இது நான் எனக்கு வேலை நடக்காது, என் வாழ்க்கை திரும்ப நடக்காது, எனக்கு குழந்தை நடக்காது, அல்லது என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாது. இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைகள் இதுவரை புத்தகத்தில் வாசிக்கிறோம். உனது வாயினால், உனது வார்த்தை தான் உனது ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் அடையாளம், சாபத்திற்கும் அடையாளம். ஆக நம்பிக்கையற்ற வார்த்தைகளை தடுப்போம், நம்பிக்கையற்ற எண்ணங்களை தடுப்போம். ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுவார்கள், நிச்சயம் நடக்கும் 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 என்று ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுவார்கள். ஆசீர்வாதம் எண்ணங்களை நினைப்பார்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஆக நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் இருக்கிற அடுத்த தடை நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசுவது, நம்பிக்கையற்ற செயல்களை செய்வது, நம்பிக்கையற்ற எண்ணம். என் பையன் கொடுத்தா, என் பொண்ணை கொடுத்தா இருக்கும், என் பொண்ணு திருத்த மாட்டான், அல்லது என்னுடைய பையன் அவனுக்கு பிடித்தான், என் பொண்ணுக்கு இப்படித்தான், அல்லது என் வாழ்க்கை இப்படித்தான், என் தாமரை இப்படித்தான், என் மனைவி இப்படித்தான், என் குடும்பம் இப்படித்தான் என்று நம்பிக்கையற்ற வார்த்தைகள், நம்பிக்கையற்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் தடைகளாக இருக்கின்றன. நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுங்கள், கடவுளின் வாக்குறுதிகளை பேசுங்கள். நிச்சயம் நிறைவேற்ற வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவரால் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அதே போல பெற்றுக்கொண்டவர் இறுதியில அந்த ஆசீர்வாதத்தை நாம் எவ்வாறு இழக்கிறோம் தெரியுமா? பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவுடன் நமது குழந்தைகளை அல்லது நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் கடவுளுக்கு விருப்பமில்லாத முறையில் வாழ்கின்ற பொழுது இழந்து விடுகிறோம். ஒருவேளை வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் அல்லது நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தால் அதை நாம் பெற்றுக்கொண்டவுடன் நமது வாழ்க்கையில அதை நாம் காத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். சிம்சோன் இழந்தார். காரணம் என்ன? கடவுளுடைய அந்த தெய்வ பயம் இல்லாமல் தனது சுய சொந்த உடலின் தேவையை தேடி சென்றான், இழந்து போனான். எனவே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அதை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையின் தடைகளை இந்த நாளிலே ஒப்புக்கொள்ளுங்கள். தனி மனிதனாக, கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக இந்த நாளிலே அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். கடவுளுக்கு உற்றார் சிந்தித்து பாருங்கள். குடும்பமாக ஜெபத்திலே உட்கார்ந்தார்கள். எத்தனை காரியங்கள், எத்தனை தடைகளையும் நீங்கள் உடைக்கலாம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அதுதான் அன்னை பிள்ளைகள் இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை மகிமை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னையின் பிள்ளைகளாக அந்த அன்னையின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே வாழ்வோம். வாழ்க்கையின் தடைகள் உடைக்கப்படட்டும், ஆசீர்வாதத்தை கடவுள் திறக்கப்படட்டும். ஆமென். Yeah.
சகோதரிகளோடு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய ஏற்றுக்காக மாட்டார்கள். கரைபடாத அன்பியை திருவயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான சபரியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இப்படி மூதாதையர்களால் முறை ஒப்புக் கொடுத்த பணிகளை நினைவுக்கு கொண்டு வந்தது. எனவே காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் நீரின் அருளையாளமாக மாற்றியதும் என்று வாழ்ந்தாய் செய்தவர்களால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை எழுப்புங்கள். நன்றி என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் நன்றியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைக்குரிய செயல்மாகும் தூயாவி நிலநிற்கிறார். அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையை மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வாழ்த்துதல் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று ஊழியர்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் உரை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை பாடி நிறைஞ்சி வாழ்ந்து சொல்வதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து குடித்ததாவது, அனைவரும் விழியிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மேய்கிறவர்களுடைய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் பங்கு நன்றி கொண்டு தம் சீடர்களுக்கு அழிந்து அவர் கொடுத்தார். அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற தந்தை கிண்ணம் இதுவா மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருத்தவையை நினைவுகூர்கிறோம். எங்கள் தந்தை பிரான்சிஸ் பீட்டர் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருத்தவை அன்பில் நிறைவுபடச் செய்கிறோம். மேலும் நோக்குடன் புரிந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருப்பத்தோடு ஏற்றுகிறோம். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாகும். கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருப்பதி, இவருடைய உபமுகத்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்குபெறுவது என்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இறைவன் கிடையாது பயிற்சி நாம் துணிந்து சொல்வோம். என்னுடைய உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் என்னுடைய போல மண்ணுலகில் எங்களுக்கு எல்லாரும் செய்வோம். நாங்கள் நம்பிக்கை போல எங்களுக்கு எங்களை சோதனை சீக்கிரம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்கள் பாவத்திற்கு காரணமான சாத்தானுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்து போதும் விடுதலைகளும் யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் நம்பிக்கையற்ற தரமின்றி வாழவும் நடமாயிருக்குமாக நாம் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காக எவ்விற்காக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திருக்குறத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்ததற்காக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடு பேசின அமைதியை பேசின இதோ இறைவன் இயேசு கிறிஸ்துவின் சமூக உலகின் பாவங்களை போக்கி ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்துவிடுகிறவர், அற்புதத்தின் தடைகளை நீக்குகிறவர். இவர் மீது நம்பிக்கை கொண்டோம் என்றென்றும் வாழ்வடைவர் என்ற உறுதியை தருகிறவர். இந்த இறைவனின் திருவிருந்து அழைக்கப்பட்டுள்ள நம்மை அறிவிப்புகள். நமது உயிர்களின் மாவட்டத்தில் நீரடி மலைகளில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. தமது பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி அந்த மலைகளில் வகுப்புகளில் மிக வளர்ச்சியுமாக
உங்களை தாழ்மையாக பெற்றுக்கொள்கின்றோம். அன்பிலே சிறப்பின் தயாரிப்பாக ஒப்புரவுசார்ந்து வழங்கப்பட்டு வருகின்ற தினம் காலை 10 மணி முதல் 30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஒப்புரவு சார்ந்து வழங்கப்படுகிறது. எனவே தவறாக அனைவரை பயன்படுத்தி நல்ல உள்ளத்தில் இறைவனை வரவேற்போம். அன்புகளே, கிறிஸ்து விளக்கு திருவிழா இந்த 6 வாரம் மிக இனிமையாக நமது பேராலயம் அறிவித்தபடி நமது திருத்தல் பேராலயத்தில் கிறிஸ்து விளக்கில் நல்லிரவு திருப்பலி எதுவும் நடைபெறாது. மாறாக கிறிஸ்து விளக்கில் திருவிழிப்பு திருப்பலியாக 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 6 மணிக்கு கன்னடத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் நடைபெறும். மேலும் நள்ளிரவு திருப்பலி இருக்காத திருப்பலி கொண்டவுடன் மக்கள் வெளியேற்றப்பட்டு ஆலயம் ஆலயம் அழைக்கப்படும். அன்புகளே, நமது கர்நாடக அரசு வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு திருப்பலியிலும் 200 நபர்கள் மட்டுமே பங்குகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு குடும்பத்தில் ஒருவர் அல்லது 2 நபர்கள் மட்டுமே திருப்பலிக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது பேரானது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் காவல்துறையின் கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். எனவே ஆலய வளத்தில் கூட்டமாக இருப்பது, செல்ஃபி எடுப்பது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி கை கொடுப்பது, கட்டி தழுவுவது போன்றவற்றை தவிர்க்கவும். திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக உங்கள் வீடுகளுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 25ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமைகள் போன்றே திருப்பலி காலை 6 மணிக்கு ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் 8 மணிக்கு தமிழிலும் 9-15 மணிக்கு கன்னடத்திலும் 11 மணிக்கு தமிழ்களில் திருப்பலி நடைபெறும். அற்றும் மாலை திருப்பலி இருக்காது. அன்புடையவர்களே, ஒரு நாள் வழிகாட்டுதலின் முறைப்படி அனைவரும் ஆலயத்திற்கு வரும்பொழுது முகக்கவசம் பயன்படுத்தவும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கவும். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், சிறு பிள்ளைகள், கர்ப்பிணிகள் ஆலயத்திற்கு வருவதை தவிர்க்கவும். தயவு செய்து வீட்டிலிருந்து நேரடி திருப்பலி பங்குகள் கொரோனா விதிமுறைகளில் கவனமுடன் பின்பற்றுங்கள். ஆலயத்திற்கு வரும்பொழுது உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. நன்றி. இறுதி ஆசைக்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருமுனவு என்றும் எங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனிதர்கள் வாழ்வு அடைவோமாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்கள் யாரும் மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு இறைவனுடைய அருளை கேட்டு அனைவருடைய இருப்போம். நம்பிக்கை மன்றாட்டு மிக ஆண்டவரே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Amen.